அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு மார்ச் மாசம் 19ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. நாளைய நாள்ல இன்னும் அற்புதமான ஒரு சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த பணவசிய நேரத்தை தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த 48 நிமிடங்கள் நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம். இந்த டைம்ல எவ்வளவு பணம் நாம கேட்டாலும் கண்டிப்பா அது நமக்கு கிடைச்சே தீரும். அந்த அளவுக்கு இந்த நேரமும் இந்த பரிகாரமும் நமக்கு கை மேல பலனை உடனடியா கொடுக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு புதன்கிழமை. பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். புதன்கிழமை நாள் புதன் பகவானுக்கு உகந்தது. புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு. அடுத்ததா நாளைய நாள்ல தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த தேய்பிறை பஞ்சமி திதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு 8:41 ஆரம்பமாகுது. நாளைக்கு அதாவது புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு 10:32 வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி இருக்கக்கூடிய நாள்ல வர்ற பணவசிய நேரத்தை பத்தி நான் தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பணவசிய நேரம். இந்த பணவசிய நேரத்துல பணம் வர்றதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம். அதே மாதிரி இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான, பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் இந்த பணவசிய நேரத்துக்கான பதிவு நம்ம சேனல்ல மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பணவசிய நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்றீங்க. அந்த வகையில நாளைய நாள்ல பஞ்சமி திதியில 3 பணவசிய நேரம் நமக்கு வருது. இந்த 3 பணவசிய நேரமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுலயும் நாளைக்கு காலையில வரக்கூடிய பணவசிய நேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான அபூர்வமான ஒரு நேரமா நமக்கு அமைஞ்சிருக்கு. இது என்ன நேரம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நாளைக்கு இந்த பணவசிய நேரம் எந்தெந்த டைம்ல வருதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு காலையில 9:30 மணியில இருந்து 10:18 வரைக்கும் மொத்தமா 48 நிமிஷம் முதல் பணவசிய நேரம் நமக்கு இருக்கு. அடுத்ததா 2வது பணவசிய நேரம் நாளைக்கு சாயங்காலம் 5:06 ஆரம்பமாகி நாளைக்கு சாயங்காலம் 5:24 வரைக்கும் மொத்தமா 18 நிமிஷங்கள் இந்த பணவசிய நேரம் இருக்கு. அடுத்ததா நாளைக்கு நைட்டு 10:06 ஆரம்பமாகி 10:24 வரைக்கும் மொத்தமா 18 நிமிஷங்கள் இந்த 3வது பணவசிய நேரம் இருக்கு. இப்படி நாளைய நாள்ல 3 அற்புதமான பணவசிய நேரம் இருக்கு. இதுல நாளைக்கு காலையில வரக்கூடிய பணவசிய நேரத்துல என்ன சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு புதன்கிழமை காலையில 9 மணியில இருந்து 10 மணி வரைக்கும் நமக்கு குருஹோரை நேரம் இருக்கு. இப்படி குருஹோரையில வரக்கூடிய இந்த பணவசிய நேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு நேரம்னே சொல்லலாம். இந்த நேரத்துல இயற்கையான முறையில, நியாயமான முறையில நாம எவ்வளவு பணம் கேட்டாலும் அது நிச்சயமா கிடைக்கும். அதாவது நம்ம தகுதிக்கு என்ன பணம் வரணுமோ அதை கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். இந்த நேரத்துல எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொன்னதுக்காக 1 கோடி 10 கோடி 100 கோடி எல்லாம் கேட்டா கிடைக்காது. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பண தேவை பூர்த்தி ஆகிறதுக்கு இந்த நேரத்தை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை பண தேவைகள் இருக்கிறவங்க செய்யலாம். அவசர பண தேவை இருக்கிறவங்களும், கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும், வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆனா உங்க குறிக்கோள் பணவரவுல மட்டும்தான் இருக்கணும். இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்க கட்டாயமா இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க. சரி, இப்போ இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்ய வேண்டாம். யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக செய்யுங்க. அப்படி இல்லைன்னா யார் பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டை நமக்கு தேவைப்படும். ஒரு சின்ன துண்டு பட்டை இருந்தாலே போதும். இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலதான் பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த பட்டைக்கு முதலிடம் இருக்குன்னே சொல்லலாம். பட்டைய பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பணவசிய பரிகாரங்கள் கை மேல பலனை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பட்டையே நீங்க எடுத்துக்கோங்க. புதுசா கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இதுல ஏதாவது ஒண்ண நீங்க பயன்படுத்திக்கோங்க. தயவு செஞ்சு கருப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்த வேண்டாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல, அதாவது நாளைக்கு காலையில வரக்கூடிய பணவசிய நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நாளைக்கு காலையில நீங்க குளிக்காம இருந்தா கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையையும் ஹீலிங் கோடையும் எழுதிக்கோங்க. அந்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா கவுண்ட். இந்த ஸ்விட்ச் போர்டை பத்தி நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் நல்லா தெரியும். நிறைய பேருக்கு கை மேல பலனை கொடுத்த அற்புதமான ஒரு ஸ்விட்ச் வேர்டுனே சொல்லலாம். அடுத்ததா அதுக்கு அடுத்த லைன்ல 95138ங்கிற ஹீலிங் கூட எழுதிக்கோங்க. நீங்க சின்ன சின்னதா அந்த பட்டையில எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இடம் பத்தும். சப்போஸ் 2 லைனா உங்களால எழுத முடியலன்னா கவுண்ட்ங்கிற வார்த்தையை எழுதிட்டு கொஞ்சம் இடம் விட்டு 95138ங்கிற ஹீலிங் கூட பக்கத்திலேயே கூட நீங்க எழுதிக்கலாம். நீங்க எடுத்திருக்கக்கூடிய பட்டையில எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கவுண்ட்ங்கிற வார்த்தை மட்டும்தான் எழுதுறதுக்கு இடம் இருக்குன்னா அந்த பட்டைக்கு பின்பக்கம் திருப்பிக்கிட்டு அதுல 95138ங்கிற நம்பரை கூட நீங்க எழுதலாம். இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பட்டைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்களோட இன்டென்ஷன் என்னவோ அதை கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அவசர தேவைக்கு பணம் வேணும்னா எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி, உங்க பீரோல இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க யாருக்காக இந்த பரிகாரம் செய்யறீங்களோ அவங்க பேர்ல எவ்வளவு கடன் இருக்கோ, அதாவது 2-3 கடன் இருந்தா கூட அந்த 2-3 கடனோட மொத்த தொகையும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி, அதாவது நீங்க யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்ப எனக்கு எந்த ஒரு பண தேவையும் இல்ல, சாதாரணமா பணவரவு அதிகரிச்சுட்டாலே போதும் நினைக்கிறவங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறதாவும் உங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதுமானது. இதுக்கப்புறமா இந்த பட்டைய ஒன்னு பீரோல வச்சிருங்க, அப்படி இல்லைன்னா பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. 1 மாசம் வரைக்கும் இந்த பட்டை அப்படியே இருக்கட்டும். இந்த பட்டை இருக்கக்கூடிய இடத்துல பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த பரிகாரத்தை செஞ்ச ஒரு சில மணி நேரத்துல, அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்கள்லேயே நீங்க கேட்ட பணம் நிச்சயமா கிடைக்கும். ஒரு சிலருக்கு அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வழி கண்டிப்பா கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. 1 மாசம் கழிச்சு இந்த பட்டையை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.